எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் வந்து லாப நோக்கம் இல்லாமல் வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு அதுக்கு வந்து தாங்க சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்தையும் ஒரு அர்ஜுனா இருக்கும். எந்த சகல டிபார்ட்மெண்ட் ஊழல் தான். நல்லது, அரசியலுக்கு வந்தால் நல்லது. அவர் நாங்கள் வாக்களிப்போம். அவருக்கு நீங்கள் வாக்களிப்போம். நாங்கள் ஒரு அர்ஜுனாவும் இப்படி அரசியல் சரி ஒரு தினக்கது உருவாக்கப்பட வேணும். வார்த்தைகளால் தாக்குதல் கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. கண்டு செல்வாக்கு இருந்தால் ஒரு ஒன்றும் செய்யலாம். அது என்ன உண்மைதான். வைத்தியசாலை முறைகேடுகளை வெளிப்படுத்திய டாக்டர் அர்ஜுனா அரசியலுக்கு வரப்போவதாக கூறியிருக்கிறார். அப்படி ஒரு வைத்தியர் அரசியலுக்கு வருவதை மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பார்கள்? இவ்வளவு காலமும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதையே மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அரசியல்வாதி இல்லாத ஒருவரை பொதுமக்களுக்கு எதிரான மருத்துவமனை ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு வைத்தியரை அவருக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக உள்ளார்களா? நீண்ட காலமாக அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்து பழகிப்போன மக்கள் அரசியல்வாதியாக இல்லாத ஒருவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்களா? இந்த விஷயத்தில் மக்களின் நிலைப்பாட்டை நாடி பிடித்து பார்க்க தாய்நாடு யூடியூப் சேனலின் சார்பில் தமிழ் மக்களில் சிலரை சந்தித்து கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த ஊர் தானா? நான் யாழ்ப்பாணம் தான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லணும். என்னென்னு சொன்னால், இப்போ டாக்டர் அர்ஜுனான் ராமநாதன் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு தானே, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை வந்து அவரோட சக டாக்டரோடு சேர்ந்தான் அது வெளியில் தொழில் ரீதியான பிரச்சனை உண்டு. அது அவர் டாக்டரும் அது சம்பந்தமான அவைதான் முடிவு எடுக்குவோம். மக்கள் நாங்கள் முடிவு எடுக்கலான்னு. ஆனால் அவர் செய்த விஷயம் நல்ல விஷயம். ஆனால் அது வர வைக்கக்கூடிய என்னென்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வர சில குற்றங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு மக்கள் மத்திய அது நல்ல விஷயம் வர வைக்கக்கூடிய. இதே மாதிரி எல்லா இடத்தையும் ஒரு அர்ஜுனா இருக்கும். எந்த சகல டிபார்ட்மெண்ட் ஊழல் தான். கட்டாயமாக அந்த டிபார்ட்மெண்ட் அந்த இருக்கும். எல்லா சகல தினக்கதையும் எப்படி இருந்தால் தான் இப்படியான ஒரு இதை படித்ததுக்கு வேணும். இதை விட அர்ஜுனா மாதிரி கனகத்தை உருவாக்கப்பட வேணும். ஓகே, இப்போ அவர் வந்து படித்த ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ளே வர போகிறார். அவருக்கு நீங்கள் ஓட் பண்ண தயாராக இருக்கீங்களா? அது அவர் அரசியல் வர்றது வராது அவர் தனிப்பட்ட ஒரு விஷயம். அது அப்படி வந்தால் அவருடைய கொள்கைகளை பார்த்து தான் நாங்கள் மக்களாகிய இலங்கை மக்கள் எல்லாரும் நான் சொல்லிடுறானே இலங்கையில் வாழும் மக்கள் அதை அவர் இங்கே தங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி உங்கள் தனிப்பட்ட ஒரு நபராக உங்களோட கருத்து வந்து அரசியலில் ஓட் கேட்டால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்க? ஓகே, கட்டாயமாக நாங்கள் செய்யணும். வேண்டாக்க அரசியல் மாதிரி கணவர் நம்பி நாங்கள் ஏமாந்துறோம். நல்ல ஒரு அரசியல் பெருமா இருந்தால் அவர் நல்ல ஒரு திறமை வருவார், அவருக்கு நான் சப்போர்ட் செய்ய வேண்டும். ஓட் பண்ணுவீங்க? ஓகே, நாங்கள் ஓகே. இப்போ அரசியல்வாதிகள் கூட தானே இவர் போட்டி போட்டு நிற்க போகிறார் பாராளுமன்றத்தில். அப்படி அவர் நின்றாருன்னு சொன்னால் இப்போ மற்ற அரசியல்வாதிகளோட வந்து இவர் போட்டி போட்டு எதிர்த்து அந்த தாக்கு பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் அவரோட மக்கள் செல்வாக்கு இருந்தால் கட்டாயம் அவர் தாக்கம் பிடிப்பார் தான். தாக்கம் அவர் வரக்கூடிய விஷயம் கட்டாயம் இன்னொரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அர்ஜுனாவும் இப்படி அரசியல் சரி ஒவ்வொரு தினக்கது உருவாக்கப்பட வேணும். அவர் இப்போ மெயினாக சுகாதாரத்துறைக்குள்ளே தான் வரப்போகிறார். அது மக்களுக்கு இன்னுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டல் இதில் வந்து கூட ஊழல்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது மக்களுடைய ஆதரவு வந்து அவருக்கு கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து அவருக்கு முழு ஆதரவு கொடுத்து ஓட் பண்ணுவீங்க? நான் இல்லை என்ன போல நானும் அவருக்கு ஆதரவாக ஒரு ஆள் தான். அதே என்ன போல இல்லை சகல பேரும் தமிழ் மக்கள் சகல பேரும் கட்டாயமாக ஆதரவு கொடுக்கும். வடக்குலேருந்து சகல பேரும் ஆதரவு கொடுக்கும். இப்போ அவர் சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தார். இப்போ அவரை பேராதன ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க தானே. இப்போ அவர் மறுபடி சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக அதான் நான் இந்த அர்ஜுனா மாதிரி எல்லாமே வரும். கட்டாயம் வரும் வந்தால் சினிமா வந்தால் கட்டாயமாக வடிவாச்சி மற்றவர்கள் வடிவா செய்யக்கூடிய இருக்கும். அவர் எல்லாமே டாக்டர்கான்னு சுட்டி காட்டுறப்படைய குற்றங்களை இன்னும் குற்றங்கள் துணிவாக சொல்றக்கூடிய ஒரு ஆளுக்கு இருக்கிறதானே அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். துணிச்சலை வரவேற்க கட்டாயம் தவிர துணிச்சல் பேச்சு அவருடைய உயிர் ஆபத்து இருந்தும் தெரியும். ஆபத்து இருந்தும் அவர் இப்படியே வழிபட சொல்றதுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. மக்களிடம் கருத்து கேட்க செல்லும் போது ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள்
ஆம் வாக்களிப்போம் என்று கூறிவிட்டு போய்விடுவார்கள். அவர்களுக்கு நிஜமாகவே வாக்களிக்கும் எண்ணம் இருக்கிறதா என்று பார்க்க ஒரு மனோதத்துவ அணுகுமுறை, தட்ஸ் a psychological approach இருக்கிறது. அதை தூண்டில் கேள்வி என்று கூறுவார்கள். கேள்வியுடன் கேள்வியாக அந்த தூண்டிலையும் வீச வேண்டும். அதுதான் அவர்களது நிஜமான நிலைப்பாட்டை காட்டும். இந்த காணொலியில் நாம் பயன்படுத்திய தூண்டில் கேள்வி, டாக்டர் அர்ஜுனா தேர்தலில் மற்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் அந்த தூண்டில் கேள்வி. அந்த மனோதத்துவ அணுகுமுறை எதற்காக என்றால், டாக்டர் அர்ஜுனாவை மக்கள் ஒரு நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேர்தல் என்று வரும்போது அவரை ஒரு வேட்பாளராக மக்கள் பரிசீலிப்பார்களா, தட்ஸ் கன்சிடர் பண்ணுவார்களா என்று பார்ப்பதற்குத்தான். தராசின் அந்த தட்டு சமமாக நின்றால்தான் மீதி பிளஸ்கள் காரணமாக தேர்தலில் ஜெயிக்க முடியும். அதை மனதில் வைத்துக் கொண்டு மீதியை பாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நீங்க பிறப்பிடமே ஜாழ்ப்பாணம் தான்? ஜாழ்ப்பாணம் தான் பிறப்பிடம். சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா இந்த இலங்கையில் வந்து இப்போ இந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும் பிரச்சனை. இப்போ அவர் வந்து திடீரென்று அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது, அரசியலுக்கு வந்தா நல்லது. அவர் நாங்கள் வாக்களிப்போம். அவருக்கு நீங்க வாக்களிப்போம் நாங்கள். அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க? சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து வழக்கமாக காலங்காலமாக வந்து படித்த அரசியல்வாதிகள் தானே ஆட்சி செய்து கொண்டு வராங்க. இப்போ திடீரென்று வந்து அரசியலுக்கு சம்மதம் இல்லாத ஒருத்தர் வந்து, அதுவும் படித்த ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து அரசியல் செய்ய தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தாக்கி பிடிக்கலாம், அவர் பிரச்சனை வரத்தா வேணும். வந்து எங்களை வாக்கள் அளிப்போம். அரசியல் வந்து அவர் பழகி மக்களுக்கு நல்லது செய்வார், நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து செய்வார். அப்போ உங்களோட வாக்களிப்பு வந்து ராமநாதன் அர்ஜுனாக்கு தான் செய்வோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் தொடர்ந்து அவருக்கு தான் வாக்களிப்போம், பிரச்சனை இல்லை. அவர் எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லுவோம், அவருக்கு வாக்களிப்போம். சரி, ஓகே, நன்றி ஐயா. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் யாழ்ப்பாணம் தானா? யாழ்ப்பாணம் தான். நாங்கள் யாழ்ப்பாணம் தான். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ்? இதில் நான் சாதாரண ஒரு 3-4 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே அண்ணா, இப்போ என்னென்னா இப்போ இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் அவருடைய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி நான் பெருசப்படுத்தல. ஓகே, இப்போ வந்து அவர் திடீரென்று அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு தானே, அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அரசியலுக்கு வந்ததை? இப்போ நாட்டுக்கு யார் நல்லதை செய்யணும் அவருக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோம். ஓகே, இன்னொன்று ஒன்று என்னென்னா, இப்போ எல்லாருமே வந்து காலமாக அரசியல்வாதிகள் தான் வந்து நீண்ட காலமாக வந்து ஆட்சி செய்துட்டு வராங்க. இப்போ திடீரென்று வந்து ஒரு படித்த ஒருத்தர் வந்து தானா முன் வந்து மக்களுக்கு நல்ல செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அவர் வந்து இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து போட்டிட்டு தாக்கு பிடிச்சி அரசியல் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, நினைக்கிறீங்களா? நல்லதை செய்வார் வந்து அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் அவருக்கு வாக்களிப்பீங்களா? அதான், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நல்லதை செய்தால் வாக்களிப்போம் நாங்கள் கட்டாயம். இவர் இப்போ செய்தது வந்து நல்ல காரியம் தானே, அப்போ நீங்கள் ஓட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான், ஒரு மனிதன் நல்லதை செய்தால் நாங்கள் ஓட் பண்ணுவோம். நல்லதை செய்தால் நாங்கள் கட்டாயம் ஓட் பண்ணுவோம். அப்போ இவர் வந்து அரசியலுக்கு வந்து நல்லது செய்தாருன்னா நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? சரி அண்ணா, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்கள் இங்கே தானே, ஜப்னா தானா? இல்லை, நான் தெளிப்பில்லை. இப்போ ஜப்னா வாரம் நான் தொலைச்சி. ஓகே, இப்போ இலங்கையிலே பரபரப்பாக பேசப்படுற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுடைய விஷயம் போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம். அது இப்போ அவர் வந்து திடீரென்று அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாமே இப்போ காலங்காலமாக ஒவ்வொரு அரசியல்வாதிகள் தான் அரசியல் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போ திடீரென்று படித்த ஒருத்தர் வந்து தானா முன் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி அரசியல் செய்யணும்னு வந்திருக்கிறார். அவரால் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் தன்னை கடமையை அரசியலில் விட்டோமா இது அரசாங்க உத்தியோகத்தை செய்தால் நம்ம நல்லா. அவர் அரசாங்க உத்தியோகம் செய்கிறார். இப்போ அவர் அரசியலுக்கு வர முதலே வைத்தியசாலைகளில் நடக்கிற இதெல்லாம் தட்டி கேட்குறாரு தானே. அப்போ அவர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். செய்வரா நம்ம இப்போ இப்படி செய்கிறவர் அதை செய்வராண்ணே நடப்புறதை கொண்டு வராங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா அவருக்கு? எங்களுக்கு நல்லா செய்கிறதுக்கு நாங்கள் செய்வோம் தானே அம்மா. வாக்களிப்பீங்க, ஷுவராக அவருக்கு வாக்களிப்பீங்க. ஓகே, இப்போ இன்னொன்று வந்து
படித்த ஒருத்தர் வந்து அரசியல் செய்ய போகிறார். அப்போ திடீரென்று வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டு வரணும்னு சொல்கிறதே வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இது வரைக்கும் அவர் வரப்போகிறேன்னு சொல்லல, திடீரென்று தான் அறிவித்தார். அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் அரசியலுக்கு வர்றதை? அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லா வச்சுதா நல்லா மாதிரி நடந்தா தெரியுமா? அரசியலுக்குள்ளே வந்து அவர் மக்களுக்கு நல்லது செய்தால் சரி, அது அரசியலுக்கு வந்தாலே ஓகேன்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் அவருக்கு ஓட் பண்ணுவீங்க? பிரச்சனை இல்லை, ஓட் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சொந்த இடம் யாழ்ப்பாணமா இல்லை வேறு இடமா? நீர்கிழம்பு. நீர்கிழம்பு. இங்கே பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படியா? ஓகே, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ இப்படி அவர் வந்து அரசியல்வாதிக்கு அரசியலுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா? நிச்சயமா. ஆனால் நல்ல ஆள் வரணும், இங்கே இருக்க வேலை செய்ய ஆள் வரணும், தமிழ் ஆளுக்கு எப்படியும் ஒரு ஆள் வேணும் தானே. ஏன்னா வந்தால் நல்ல நானும் ஓட் பண்ணுவேன். நீங்களும் ஓட் பண்ணுவீங்க? ஒரு படித்த ஒருத்தர் வந்து அரசியல்வாதிக்குள்ளே வர்றது வந்து படித்து தான் வேணும். எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு, எல்லாம் படிக்காம ஆக்கள் தானே. படிக்காத ஆக்கள் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்குள்ளே. நல்ல ஆக்கள் தான் அங்கே அனுப்பணும். அனுப்புனா தான் நம்ம மக்களுக்கு நல்ல. படித்த ஒருத்தர் அரசியலுக்கு போய் மக்களுக்கு நல்லது செய்கிறது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க? நான் சொல்லுங்க, எல்லாம் படித்தாக்கள் தான் அங்கே அனுப்பணும். இல்லாட வேலை இல்லை, வேலையில தானே. சரி ஐயா, நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன ஆட்டோ சவாரியா? சரி ஐயா, நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ 2 கேள்வி கேட்குறோம், நீங்கள் பதில் சொல்லுங்க. என்னென்னா இப்போ இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாண்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு தானே, உங்களுக்கு தெரியும் தானே அது? இப்போ அவர் வந்து படித்த ஒருத்தர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வரதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல முறையில் வந்து நல்லது செய்தால் மக்களுக்கு நல்லது தானே. நல்லது தானே. இப்போ அவர் வந்து எல்லாத்தையுமே துணிச்சலாக வந்து சொல்கிறார். ரெண்டு முயற்சி எடுத்து ஊழலை ஒழிக்கணும் முன்னுக்கு நின்று வாதாடுறார். இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தராக தான் நாட்டை ஆட்சி செய்துட்டு வராங்க. அது நீண்ட காலமாகவே அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து படித்த ஒருத்தர் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுமென்ற எண்ணத்தில் வந்து அரசியலுக்குள்ளே வார இவர் வந்து இந்த மற்ற அரசியல்வாதிகளை எதிர்த்து வந்து தாக்கு பிடிச்சி அரசியலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஒரு ஒன்றும் செய்யலாம். அது என்ன உண்மை தான். மக்கள் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. அப்போ இவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் இதே மாதிரி நல்ல மாதிரி நல்லது செய்ய கொண்டு வந்தாருன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும், மக்கள்கிட்ட ஃபுல் ஆதரவு இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி செய்து கொண்டு வந்த ஆனால் அவர் இப்போ அப்படித்தானே இருக்கிறாரு. நான் ஒரு சின்ன ஒரு எது தப்பு நடந்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு வந்து சமூக வலைத்தளங்கள் மூலம் காட்டி கொண்டு தானே இருக்கிறாரு. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நன்றி. சரி, நன்றி. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? என்னுடைய நான் இவருக்கு மச்சான். மச்சான். என்ன இந்த பக்கம் சந்தைக்கு வந்தீங்களா? நாங்கள் இந்த பக்கம் ஒரு கராச்சிக்கு வந்து எங்களை ரிப்பேர் ஒன்று செய்துட்டு போகிறோம். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாண்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு தானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன? தெரியும். ஓகே. சாவ தெரியாமா? ஓ சாவ. சரி. அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இந்த மனுஷன் நீதிக்காக வாதாடி இருக்கிறார். இப்போ அவர் வந்து திடீரென்று வந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியானது தானே. ஏன்னா வரமாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் திடீரென்று அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் நல்லா தான் பார்க்குறோம். அவர் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதையும் அல்லது இனிமேல் வர வேண்டியதையும் வந்து நாங்கள் அதுக்கு படித்த ஒருத்தர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார். அவர் இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து போட்டிட்டு தாக்கு பிடிப்பாரா? வார்த்தைகளால தாக்குதல் கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. அர்ஜுனா டாக்டருக்கு இருக்கு. அதை நாங்களுமே பார்க்குறோம். ஏன்னா சமூக வலைத்தளங்களுக்கு மூலமா அவர் ஒவ்வொருத்தருக்கும் பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இங்கு நாம் கருத்து கேட்ட மக்கள் குறிப்பிட்ட ஒரு தரப்பினரோ பிரிவினரோ அல்ல. இவர்கள் கலந்து கட்டிய தரப்பினர்கள். அப்படியானவர்களிடம் கருத்து கேட்பதை நிகழ்தகவு மாதிரியின் வகை என்று கூறுவார்கள். ஆங்கிலத்தில் randomly selects. It's a type of probability sampling in randomly selects a subset of participants from a population. இப்படி கேட்கும்போது பொதுப்படியாக மக்கள் மத்தியில் உள்ள கருத்து தெரிய வரும். நமக்கு கருத்து கூறிய யாருடைய கருத்தையும் நாம் வெட்டவோ நீக்கவோ இல்லை. இதுதான் நிஜமாக இன்று மக்களிடையே உள்ள கருத்தின் நிகழ்தகவு மாதிரியின் வகை.
நாளை மற்றொரு கோணத்தில் யாழ்ப்பாணத்தில் வேறொரு தரப்பு மக்களை அணுகி பார்க்கலாம். வந்து நாங்க என்னத்தை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வந்து அரசியலுக்குள்ள வர போறார். ஸோ அது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க, அவருக்கு வாக்களிப்பாங்களா, அவர்களுடைய ஆதரவு இருக்குதா, இதை பற்றி தான் நாங்க வந்து இன்றைக்கு பார்த்தோம். ஸோ நாங்கள் கேட்ட வரைக்குமே எல்லாருமே வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் அர்ஜுனா வந்து இதே போன்று தொடர்ச்சியாக நல்லது செய்தால் தாங்கள் எப்போவுமே அவருக்கு ஆதரவாக இருப்போம் என்றதையுமே வந்து மக்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து இதை அப்படி செய்து கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு பப்ளிக் ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து வீடியோவில் முகம் காட்ட விரும்பல. ஸோ அவங்களோட ரிவ்யூவை வந்து அவங்க சார்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இப்போ அவருக்கு வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் வந்து லாப நோக்கம் இல்லாமல் வந்து வைத்தியர் அர்ஜுனா வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு, அதுக்கு வந்து தாங்க சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக வந்து அவர் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். இப்போவுமே வந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு வர போகிறேன்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாரு. அதையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் துணிச்சலாக வந்து அவர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்லும்போது தங்களுக்கு அது மிகவும் பெருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துணிச்சல் வந்து 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும் என்றும், தாங்கள் வந்து இப்படி முன்னுக்கு வந்து இப்படியான ஊழல்களை சொல்ல மாட்டோம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க அதுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தாங்க, நானே இப்போ வந்து முகம் காட்டி இந்த வீடியோவில் கதைக்கு அவ்வளவு யோசிக்கிறேன், ஆனால் அவர் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் அந்த அப்டேட்ஸை வந்து எங்களுக்கு உடனுக்குடனே வந்து யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆதாரத்தோடு வந்து காண்பிக்கிறார். ஸோ அவருடைய தைரியத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கருத்தை வந்து நான் பதிவு பண்ணணுமென்னும் என்னோட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய கருத்தை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு வராருன்னும், அவர் அரசியலுக்கு வர்றது எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு என்னும் வந்து மக்கள் சொல்கிறாங்க. ஸோ வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த நல்ல மாதிரியான விஷயத்தை வந்து செய்து மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லி எல்லா மக்களுமே அவர் மேலே அவராத ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இவர் காப்பாற்றுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன். மீண்டும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஹரிணி.